ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இந்த இறையாண்மையை பாதுகாக்கிற உரிமை நமக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காளே கான்ஸ்டியூஷனில், எப்படி நம்ம பாதுகாக்கிறது? நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புகிற ஆளை கரெக்டான ஆளாக அனுப்பி நம்ம இறையாண்மையை பாதுகாக்கணும். சரி, இந்த தடவை அனுப்பிட்டோம், சரியா இல்லை, நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த தடவை யார் சரின்னு பார்த்து மாற்றணும். அதனால தான் ஒரு 5 வருஷமும் நமக்கு சான்ஸ் கொடுக்குறா. நம்ம அந்த சான்ஸை கரெக்டாக உபயோகப்படுத்திக்கணும். நான் எப்போவுமே என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்வேன், ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இந்த சிபிஎஸ்சியோட 10th புக்ஸ்லலாம் சிவிக்ஸ்லலாம் இதை பற்றின விஸ்தாரமான டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும். சிவிக்ஸ் புக்கெல்லாம் நீங்கள் யார் வேணால் மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். 9th 10th சிவிக்ஸ் புக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் டெமோக்ரஸி பற்றி. ஆனால் அந்த குழந்தையெல்லாம் அதை படிச்சுட்டு, மேம் டெமோக்ரஸியை எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணுறான் மேம், டெமோக்ரஸியே வேண்டாம் மேம், எனக்கு என்னமோ டிக்டேட்டர்ஷிப்புக்கு போகணும் போல் இருக்குது மேம், எல்லாத்தையும் அப்போ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லைன்னா திருப்பி மன்னராட்சிக்கு போனால் தேவையில்ல போல் இருக்குது மேம், அப்போ தான் நாடு உருப்படும், இப்படிலாம் குழந்தைகள் சில சமயம் சொல்கிறோம். டெமோக்ரஸி மட்டும்தான் நமக்கான அதிகாரத்தை கொடுக்கும். டெமோக்ரஸி தப்பாக இருக்கலாம், தப்பு நடக்கலாம், அது கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது யார்? நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கோமே அவா இல்லை, நம்ம தான் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். யோசிச்சு பார்க்கலாம். போன வீடியோவில் இன்னொரு விஷயம் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா நான் அதை நோட் பண்ணிக்கல. நான் தான் இது எப்பயும் சொல்லுவேனே, எப்பவும் சொல்கிறது தானேன்னு நினச்சிட்டேன், ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். நாட்டுக்கு எப்போ தேவையோ அப்போ நாட்டுக்காக நம்மளை அர்ப்பணிச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதும் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒன்று. நாடு எப்போ நீ தேவைன்னு கேட்குறதோ அப்போ நாட்டுக்கு நம்மளை கொடுக்க வேண்டிய அவசியம், நம்ம தாய் திரு நாட்டுக்கு நம்மளை கொடுத்துக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருக்குது. இதை மனசில் வச்சுக்கணும். நம்ம இதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நம்ம குழந்தைகளுக்கு. Thank you so very much. Happy Republic Day.